நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவர்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவியாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இது உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் மூலமும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்! பயங்கரங்களால் அழிந்து நீர் மூலம் ஆகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரிகளிலே குத்துண்டேன். நான் காரியமறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரோடு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. என் இருதயத்தின் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாக போகிறவர்கள் அனைவரும் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போக அனைவரும் நீ சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 74. தேவனே நீர் என்றென்றைக்கும் ஏன் எங்களை தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சல்களின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான பர்வதத்தையும் நீர் கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்து கொள்ளும். நெடுங்காலமாய் பாழாக்கியிருக்க ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்ருக்கள் அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்ருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து அவர்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவன் ஆனான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் அனைத்தையும் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்றும் தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். இது எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். இது எதுவரைக்கும் தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே எதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை தூஷிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நீர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை உண்டாக்குகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு ஜலத்தில் வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டேன். மகாநதியையும் வற்றிப்போக பண்ணினீர். பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் உண்டாக்கினீர் படைத்தீர். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும்.
உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவே துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமி நிர்லான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதனும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். மதியின நாளே நாள்தோறும் உமக்கு வரும் நிந்தையெல்லாம் நினைத்து கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை என்றைக்கும் மறவாதையும். உமக்கு விரோதமாக எழும்புகிற அமளி என்றைக்கும் அதிகரிக்கும். சங்கீதம் 75. தேவனே உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உபத்திரவப்பட்டவனுடைய நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்தீர்ப்பேன். பூமியின் எல்லைகளெல்லாம் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூள்களாய் நான் நிலை நிற்கிறேன். வீம்புகாரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உமது கொம்புகளை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களை பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்திருக்கிற பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நன்றி.